அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் ஆரம்பிச்சு 5 மாசத்தை தாண்டிட்டோம். இவ்வளோ நாள் எனக்கு தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதனால நம்மளோட சேனல் வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தாண்டிட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து மட்டன் கோலா உருண்டை பொரியல். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/2 கிலோ மட்டனை வந்து நம்ம கடையிலே வந்து பொடிசாக கொத்தி கொடுக்க சொல்லி வாங்கிக்கிறணும். வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு பொரிகடலை நம்ம நுணுக்கி வச்சுருந்த அதே ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம். இந்த கறியை வந்து பெருசாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அரைக்க முடியாது. குட்டி குட்டியாக கொத்தி கொடுத்தனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாட்டினா என்னாகும்னா அது சுற்றிக்கிறோம். இந்த மாதிரி போட்டு இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதோட ஒரு கப்பு பொரிகடலையை நல்லா ஃபைனாக நுணுக்கி எடுத்து அதையும் அதோட சேர்த்துட்டு இப்போ வந்து 100 கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக சாப் பண்ணியிருக்கோம் சாப்பரில் வச்சு. இது வந்து தண்ணி வந்துடாத அளவுக்கு சாப் பண்ணணும். அதோட அரை முடி தேங்காயும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு துருவி எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிற போகிறோம். இதையும் சேர்த்துட்டு கை வச்சு எல்லா மசாலாவும் நல்லா அந்த கறியோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதம் வர அளவுக்கு பிணைஞ்சு எடுத்து உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த உருண்டைகள்லாம் ஒரே அளவுகளில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து போடுறப்ப வந்து எண்ணெயில் போடுறப்ப வந்து ஈவனாக வேகும். இல்லாட்டினா ஒன்று வெந்தும் ஒன்று வேகாமையும் இருக்கும். இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டைகளை எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிட்டோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து கடாயில் வந்து எண்ணெயை காய வச்சு எண்ணெய் காயிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லையும், எண்ணெய் காஞ்சு உருண்டைகள் போடுறப்ப அது வந்து மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெளியில் கருகியும் உள்ளே வந்து வேகாமையும் இருக்கும். அதனால இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு உடனே வந்து கரண்டி விடாமல் பொன்னிறமாக கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நம்ம கரண்டியை விட்டு மெதுவாக திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கிறிஸ்பியான மட்டன் கோலா உருண்டை ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அருமையாக இருக்கும். இது வந்து சாதத்துக்கு சைடிஷாகவும் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம். சில குழந்தைங்க வந்து மட்டன் குழம்புல போடுற மட்டனை வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இது ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.